எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீ டைம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வண்டிக்கு வந்து சர்வீஸ் செலவு வந்து இவ்வளோ ஆகும், ஒரு 3000-4000 ஆகும். அதே மாதிரி வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3000-4000 ஆகும். ஸோ அப்படி மொத்தமாக ஒரு 7000 இருந்தாலே ஒரு 2-3 லட்ச ரூபா வண்டியை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் வந்து ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஒரு வண்டியை வாங்கினா அது கூட என்னென்ன அடிஷ்னல் செலவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். உங்கள் வண்டிக்கு இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லிட்டு குத்துமதிப்பாக நானே ஏதோ ஒன்று அடிச்சு விடாமல் என் வண்டிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து லிஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு நோட்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கிட்ட இருக்கிறது வந்து 2018 மாடல் டியூக் 390. அதில் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் 2020லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டாக பார்த்தோன்னா 14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். லாக்டவுன் இருந்தே இவ்வளோ ஓட்டியிருக்கேன். அதில் வந்து எனக்கு கிடைக்கிற ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தோம்னா 28 கிலோமீட்டர் பர் லிட்டர். பெட்ரோல் விற்கிற விலைக்கு கொஞ்சம் நெஞ்சு வழியே தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, மற்ற டியூக் 390 ஓனஸை கம்பேர் பண்ணோம் நான் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ 14,000 கிலோமீட்டரு 28 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக 500 லிட்டர் பெட்ரோல் போன வருஷம் மட்டும் அடிச்சிருக்கேன். 500 லிட்டருக்கு இப்போ பெட்ரோல் ரேட்டு 103 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு மட்டும் போன வருஷத்து வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து 51,500 ரூபா செலவாயிருக்கு பெட்ரோலுக்கு மட்டும். அடுத்து வந்து நம்ம சர்வீஸுக்கு வருவோம். சர்வீஸ் பார்த்தோம்னா கேடிஎம்மில் வந்து 7,500 கிலோமீட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 2 சர்வீஸு டோட்டலாக நான் வந்து 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 7,000 ருபீஸ் வந்து போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு செலவாயிருக்கு 7,000 ருபீஸ். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து போட்டுக்கும். இது வந்து சர்வீஸ்லேயே வரும். பட் வந்து சர்வீஸில் சேர்த்திட்டாங்க அப்படின்னா டபுளாக வரும். ஸோ அதனால் நான் தனியாக போட்டிருக்கேன். செயின் ஸ்ப்ராக்கெட் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 3,500 ரூபா ப்ளஸ் அது மாற்றுறக்கான லேபர் வந்து 500 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 4,000 ரூபா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வரும். 15,000 கிலோமீட்டர் ஓட்டினா அது மாற்றி தான் ஆகணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க 4,000 ரூபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டயரில் வந்து இன்னொரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா மெட்ஜிலர் கம்பெனியோட டயர், அதாவது கேடிஎம்ல டிஃபால்ட்டாக வர டயர் பார்த்தீங்கன்னா 10,000-11,000 கிலோமீட்டர் தான் தாங்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டைம் வந்து டிம்சனுடைய கொஞ்சம் ஹார்ட் கம்பவுண்ட் டயர் வாங்கி போட்டேன். அதனால் நான் வந்து ஒரு 15,000 கிலோமீட்டராச்சும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த டயருக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,100 + 4,050 10,150 ரூபா வந்து டயருக்கு மட்டும் ஆகிருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து BS6 பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் வந்து அப்படியே வந்துடுது. பட் இது வந்து BS4ங்கிறனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் தான் போட்டுட்ருக்கேன். ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,500 ரூபா வருது. அதுக்கு மேலேயும் இருக்குது, அது கம்மியாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து 3,500 ரூபாய்க்கு தான் போட்டுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரேக் பேடு, அதுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா. மேக்ஸிமம் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு தான் போகும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா பேக் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒன்ஸ் இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் மாற்றினா போதும். அது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு தான் அதிகமாக போகும். அதனால் அந்த பிரேக் பேடுக்கு வந்து ஒரு 1,000 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து போன லாக்டவுனில் வந்து 2020 வந்து வண்டி ஒரு 3 மாதம் வந்து எடுக்க முடியாமல் இருந்ததுனால பேட்டரி போட்டுக்குச்சு. ஸோ அது வந்து ஒரு 2,200 ரூபா ஆச்சு. மறுபடியும் இந்த டைமும் லாக்டவுன் போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கம்மியாக தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 வாரம் தான் எடுக்க முடியல. அதுலேயே பார்த்தோன்னா பேட்டரி பிடிங்கிடுச்சு. ஸோ நான் வாரண்ட்டி கிளைம் பண்ணியிருக்கேன். வருஷம் ஒன்று பிடிங்கிறதுனால அதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் 2,200 ரூபா பேட்டரிக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் லைனாக ஆட் பண்ணிட்டு வந்தோன்னு வைங்களேன், கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 79,350 ரூபா வருது டோட்டலாக. அதாவது வண்டியை ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டிட்டு சுற்றணும் அப்படின்னா 79,350 ரூபா நீங்கள் வந்து வருஷம் செலவு பண்ணி ஆகணும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து மாறும். பட் நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற செலவுகள். இது போக இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வண்டியை வந்து டூரிங் எடுத்துகிட்டு போனால் ஊர் சுற்றணும்னு வைக்கலாம், எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணியிருக்க மாதிரிங்க. டாப் ரேக் இருக்குது, அதுக்கு ஒரு 3,850, சேடில் ஸ்டே ஒரு 2,500, மொபைல் மவுண்ட் ஒரு 1,500, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே தான் இருக்குதுங்க. டெயில் டைடு ஒரு 700, கிராஷ் கார்டுக்கு ஒரு 4,000, ஸ்லைடர் அதாவது இந்த வீல் ஸ்லைடரு ஃபோர்க் ஸ்லைடர்லாம் இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு 1,500 ரூபா மினிமமாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஃபாக் லேம்ப் மாட்டுவோம், அதுக்கு ஒரு 2,500, ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக போனாலே 2,000 ரூபா வந்துடும். வைசரு அதுக்கு ஒரு 1,500. செயின் லூப் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணி தான் ஆகணும். அது வந்து 400 ரூபான்னு ஆட் பண்ணியிருக்கேன்.
பைக் வாஷ் மந்த்லி ஒன்ஸ் வந்து பைக் வாஷ் பண்ணாலே 12 மாதம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாஷுக்கு 12 மாதம் 12 டைம் பண்ணுறோம் அப்படின்னா 1200 ரூபா அதுவே வந்துடுது. ப்ளஸ் இந்த பிபிஎஃப் அப்புறம் இந்த செராமிக் கோட்டிங் இந்த பலன்னு இருக்குன்னு பாலிஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஜாஸ்தியாக வரும். பட் நான் வந்து மினிமம் ஒரு 2000 ரூபா போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது எல்லாருமே பண்ண மாட்டாங்க, பட் சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் எப்படியோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1,500,000 ரூபா வந்திருக்கு டோட்டலாக. இதுவுமே வந்து எல்லாமே வரல. ஏன்னா சில பேர் வந்து நீ எக்ஸ்ட்ராவாக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். இண்டிகேட்டர் மாற்றுறது, அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் மாற்றுறது, ஸ்டிக்கரிங் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். சிலதெல்லாம் பார்த்தோன்னா இந்த டேங்க் பேக்கு, இந்த டூரிங்க்கு வேறு சேடல் பேகு, அதுக்கப்புறம் அந்த டாப் பாக்ஸ் இதெல்லாமே வந்து தேவைப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ப்ரைஸுக்கு தவிர்த்து இப்போ வந்து டியூக் 390யோட ஆன் ரோடு ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போங்க. டியூக் 390யோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,15,000 ரூபா ஆன் ரோடு ப்ரைஸு. ஓகேவா? இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ண 1,05,000 ரூபாயும் சேர்த்துன்னு வைக்கிறேன். டோட்டலாக 4,15,500 ரூபா வந்து டோட்டலாக செலவாகுது. ஸோ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா தனியாக எடுத்து வச்சணும். 1 லட்ச ரூபா இல்லைனாலும், அதாவது நான் கடைசியாக சொன்ன அந்த சேடல் ஸ்டே, டாப் ரேக்கு அதெல்லாம் கூட பெர்மனெண்ட்னு வைங்களேன். வண்டியில் ஒன்ஸ் மாட்டிட்டோம் அது அங்கேயே தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மெயின்டெனன்ஸ் ஆனது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த என்ன சர்வீஸு, மற்ற பேட்ரி அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன ஆனாலும் வந்து வருஷம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னா, இதே அமௌண்ட்டு தான் உங்கள் வண்டிக்கும் வரும் அப்படிங்கிறது கிடையாது. வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் கூட ஓட்டலாம். சில பேர் வண்டியை பாட கண்டிஷனில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வரல. வண்டியை வந்து நல்ல கண்டிஷனில் நம்ம ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.